800 இங்கே இரணமடு சந்தையில் கிலோ 800 தான் போகுது. நான் இங்கேருந்து மாங்கலம் கொண்டு வைக்கிறேன், அங்கே 800 கிராம் வழக்கிலையும் இல்லை முதல்ல அடிக்கும். பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய மீன்கள் வந்து பிடிபட்டுருக்கு. எடுத்துட்டீங்களா? வந்து கூடுதலாக நாங்கள் 2 பேர்னா இப்படி வளையாது இருக்குன்னு ஒரு காலம் கிடைக்காம இருக்காது, எல்லாருக்கும் எல்லா வியாபாரிக்கும் கிடைக்கும். இது உண்மையான முதலையாண்டு சரியா கட்லா மீனுக்கு இருக்குது தம்பி. அது இப்போ இன்றைக்கு விலை 3 நாளாக கூட்டிட்டாங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்க, கிளிநொச்சியில் இரணமடு பகுதியில் நிற்கிறோம். இரணமடு மேற்கு கரைன்னு சொல்ல போகிற இடத்துல இருக்கிறோம். ஏற்கனவே வந்து கிழக்கு கரை பகுதியில் நடக்கிற மீன்பிடி நடவடிக்கைகளை பற்றி ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருப்பேன். இந்த இடத்த வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நன்னீர் மீன்பிடி வந்து மேற்கொள்ளப்படுறது, அது தொடர்பான காணொலியாக தான் வந்து இந்த காணொலி அமைய போது. இப்போ தொடர்ச்சியாக வந்து காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நாங்கள் இந்த நன்னீர் மீன்பிடியை பற்றி பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்றை பார்த்துருக்குறோம். ஸோ மதிலுக்கு மேலே இருக்கிறார். நாங்கள் அப்படியே தொடருவோம் பயணத்தை. அப்புறம் வந்து இங்கே கிளிநொச்சி எடுத்துக்கோனீங்கன்னா பெரும்பாலான வீதிகள் வந்து இந்த செம்மண் தரையாக தான் இருக்குது, தார் ஊத்தப்படையில். அந்த விதத்தில் இந்த வீதி பார்த்திங்கன்னா வந்து கங்க்ரீட் இட்டு இருக்குது. இந்த இரணமடு நோக்கி போகிற இந்த வீதி. நீங்கள் இந்த வீதியில் 2 மைல் நிற்குது. நம்ம கிட்ட போய் ஏன்னா இந்த வீதியால் பயணித்து கொண்டு இருக்க கழுது எலும்பு வந்து நிற்கிது. நான் ஒரு தொகையாக நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். மிஞ்சால் இது ஒன்று அப்படியே வந்து மேஞ்சி ஒன்று நிற்கிது. ஸோ இந்தியாவில் தான் வந்து இந்த இரணமடு நீர்ப்பாசன குளம் என்ற பிரதேசம். இந்த இரணமடு நீர்ப்பாசன குளங்கள் எல்லாம் வந்து இந்த மைத்திரிபால சிறிசேனா கௌரவ ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பிரதேசங்கள்லாம் வந்து தொழில் அபிவிருத்தி திட்டங்கள் கணக்க மேற்கொள்ளப்பட்டது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீதியால் தான் வந்து இந்த பெரந்தன் பகுதிகளுக்கு வந்து தண்ணி வழங்கப்படுறது. இந்த வாய்க்கால் மூலம் வந்து வேகத்தை படிப்படியாக அதிகரித்து அப்படியே தண்ணி வழங்கப்படுறது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பைப்புகள் உங்களுக்கு தெரியும். இந்த இப்படி இது மாதிரியான இந்த ராட்சச பைப்புகள் ஆலயம் வந்து இந்த வயல்களுக்கான தண்ணி வந்து வழங்கப்படுறது. ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரே குண்டும் குழியுமாக இருக்குது. இதை விட அங்கால பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாரிய பள்ளங்கள் அதே மாதிரி மேடுகள் எல்லாம் இருக்குது. அது அலையால் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமளவெல்லாம் மண் அரிப்போல் நடந்திருக்கு. இந்த பக்கத்தில் தண்ணி அரிப்பால் வந்து பெருமளவில் இப்படியே வந்து இந்த நிலம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேர்ந்து கொண்டு வருது முன்னோக்கி. அங்கே ஒரு ஒற்றையடி பாதையால் போய்கொண்டிருக்கிறோம். இது ப்ராப்பரான ரோட்டுகள் ஒன்றுமே இல்லை, பள்ளமும் மேடுமாக தான் கிடக்கு. இப்படியே போனால் வந்து இந்த நன்னீர் மீன்பிடி பிடிக்கிற இந்த கரைக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் போய். பார்த்திங்கன்னா வந்து இந்த தெரிகிற இந்த நீரேந்த பிரதேசம் தான் வந்து இரணமடு குளம். இந்த மழை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களால் நாங்கள் பயணிக்கவே இல்லை. அது கிட்டத்தட்ட இந்த மரங்கள் காண்ற பகுதி எல்லாமே வந்து தண்ணி தான் நிற்கும். நான் வந்து இப்போ நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ஒற்றையடி வீதியால். இந்த வீதியெல்லாம் இப்படியே கிடக்காது, ஃபுல்லாக மறைஞ்சிடும். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரச மரத்துக்கு இல்லை நினைக்கிறேன், நாவல் மரம், அதுக்குள்ளே ஒரு வைரவர் சூளம் கொண்டு வச்சிருக்கணும் நினைக்கிறேன். நீங்கள் மீனவர்கள் கும்பிட்டுட்டு போவினா போல். மழை காலத்துல எல்லாம் வந்து இந்த இடம் தண்ணியாக இருக்க இந்த மீன்கள் வந்து இந்த மரங்களுக்கு ஒளிஞ்சிடுமா. அப்போ வந்து தங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்க மாட்ட மாதிரி முதல் ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து கதைச்சிக்கணும். நாங்கள் இன்றைக்கு போடுறது வந்து இரணமடு மெட்ட பக்கம் இருக்கிற ஒரு மீன்பிடி தளத்தில் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து இரணமடு குளத்துக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் நிற்கிற நேரம் சரியாக பார்த்திங்கன்னா வந்து 6:30 மணி. ஆனால் இன்னும் வந்து மீன் பிடிக்க போனாக்கள் யாருமே வந்து கரைக்கு வரவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து மீன் வாங்குறதோ இல்லை வேறு தேவையாளுக்காக வேண்டிய இரணமடு குளம் அதாவது இரணமடு மீன்பிடி துறைக்கு வரணுமெண்டு விரும்பினீங்கன்னா வந்து ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே மீனவர்களை பார்க்கலாம். நேரடியாக மீன் தொகையாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கொள்ளலாம். 7 மணி வந்து பொருத்தமாக இருக்கும் இங்கே வாரத்துக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வியாபாரி மேலும் கொஞ்சம் பேர் வந்து கொண்டிருக்கணும். அதாவது இந்த மீன் பிடிச்சி கொண்டு வர ஆக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து வியாபாரி மேலே வாங்கி பேர்ந்து அதை வந்து அதில் தெரிகிற சங்கத்தில் கொண்டு நிறுத்த அதுக்குரிய பெறுமதியை கொடுத்துட்டு வந்து கொண்டு போவினோமா. தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 5 ஒரு ஆள் இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்து கொண்டிருக்க கரையை படகை வந்து கரைக்கு கொண்டு. ஸோ கிட்ட போய் பார்ப்போம் இந்த மாதிரி மீன்கள் அம்பிட்டுருக்கா இந்த மீன்களுண்டு. நீ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இது சொல்கிறது திலாப்பியா மீன்ன்னு சொல்லி அந்த மீன்கள்லாம் பிடிபட்டுருக்கு. அதோட வந்து இறாலும் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய திலாப்பியா மீன் உண்டு.
வந்து இறால் வளம் வந்து பிடிபட்டிருக்கு. குளத்து இறால்னு வந்து சொல்கிறது தான் இது. இந்த பால் உடைஞ்சா இந்த பால் இதான் வந்து இந்த ஐயா கொண்டு வர பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிசா மீன் சொல்கிறது சரியான கொழுப்பு மீன். இந்த மீன்களை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்காக வேண்டி இந்த கூலர் வாகனம் வந்து வந்துட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து படகுகள் வந்து கொண்டிருக்கு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா வந்து வெளிச்சு வந்து கொண்டிருக்கணும். வந்து இன்னொரு படகு ஒன்று வந்து கரை ஒதுங்கிருக்கு. ஸோ நிறைய வியாபாரிமார் வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இந்த மீன் வந்து நல்ல பெருசான மீன் விளையாடுறது பார்த்து இந்த மீனவர்கள் வந்து கரைக்கு வேற வந்து வியாபாரி மேரம் வந்து போட்டி போட்டு வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கணும். படகு வந்தோன்னே படகு கரையோடைய வந்து வாங்குறதுக்கு போய் கொண்டு வைக்கணும். மீனை நிறுத்திட்டு வந்து கட்லாரோ எடுத்து தராட்டி வேணுமா? இது வந்து ஜப்பான் மீன் சொல்கிறது தான். தேவையான எடுக்கலாம். இப்போ இன்றைக்கு தெரியும் பிரச்சனை. எத்தனை கிலோ வேணும்? வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு போட் ஒன்று வந்து கொண்டிருக்கு. இங்கே வியாபாரி மாதிரி இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிடினோம். இங்கே முறை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னட்டா வந்து நேரடியாக வந்து அடிபட்டு வியாபாரி மீனவர்கிட்ட வாங்கி இப்போந்து அப்படியே வந்து அதை கொண்டே வந்து அங்கே எவ்வளோ கிலோ ஒன்று நிறுத்து, அதாவது அது உங்களுக்கு தெரியாது அங்கே வந்து எவ்வளோ கிலோ ஒன்று நிறுத்து அதுக்கு பிறகு அதை எடுத்துக்கொண்டு போயினோம். ஆனால் வந்து எங்கெண்ட இடத்து எல்லாம் வந்து இந்த கடல் மீன் விளைண்டா ஏலம் முறை மூலமாக வந்து கூறித்தான் எடுப்பினோம். ஆனால் இங்கே வியாபாரிகள்கிட்ட நேரடியாகவே கையளிக்கணும். ஏலம் மட்டும் இல்லாமல் கிலோவுக்கு இவ்வளோ வேண்ட ரீதியில் வந்து வாங்கினோம். வள்ளத்தை இழுக்க முதலே வியாபாரியாக சூழ்ந்துட்டேன். வெளியில் எடுத்து தூக்கி காட்டுங்க. பெரிய மீன்கள் இதுக்கு வந்திருக்கு போல. பொதுமக்களுக்கு விலை குறைவாப்ப என்னன்னா இது வந்து இப்பதான் எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் 6 கிலோ வருமா மீன்? ஓடாதானே உயிரோடு இருக்கு. கையில ஒரு கையை பிடிங்க, ஒரு கையில பிடிங்க, அந்த இந்த கீழ் கையை விடுங்க. வீடியோ எடுக்கிறேன்னா கீழ் கையை விடுங்க, கீழ் கையை விடுங்க. அடிக்கிறேன்னு ஆசைப்படுறான். இன்றைக்கு மீனை தூக்கணுமென்று சொல்லி தூக்கி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து செய்கிறான். கடைகளுக்கு வெட்டி போடுறீங்க. உங்களுக்கு இந்த ஒரு மீன் வந்து எடுத்து கொடுக்குறதால இவ்வளோ லாபம் பெறும். ஒரு 100 ரூபா 100 ரூபா லாபம் பெறும். எவ்வளோ காலமாக இந்த வியாபாரம் செய்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷம் 12 வருஷம். என்னம்மா இங்கே மீன்கள் கிடைக்குமோ டெய்லி? கிடைக்கும். மீன் கூட பட்டா தருவாங்க, குறையப்பட்டா அப்படி தான் கஷ்டம். சண்டை பிடிச்சி தான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இப்போ தெரியுதானே உங்களுக்கு? இடையில வரக்குள்ளே கத்த வலிக்கிட்டுருவீங்க. கூட பட்டா தருவாங்க. குறையண்டா இப்படி 2 கிலோ 1 கிலோ 3 கிலோ அப்படியும் போவோம். சில நேரம் சும்மா போவோம். இன்னும் ஒரு போட் ஒன்று வந்திருக்குது. இதே வந்து வியாபாரிகள் அடிபட்டு கொண்டு வாங்க நிற்கணும். இங்கே பாருங்க, வியாபாரியாக்கள் மீனை வாங்கிட்டு தூக்கி இல்லாமல் தூக்கி கொண்டு போயினோம். மீன் குறைவாப்பட்டால் வியாபாரியும் ஒரு மட்டுப்படுத்தி ஒரு 10 கிலோவுக்கு உட்பட மீன் தருவாங்க. ஒவ்வொரு வியாபாரிக்கு ஒரு வியாபாரிக்கு. ஆனால் இங்கே நீங்கள் மீன் எடுத்துக்கணும், அதில் நிறத்து தானே அப்படியே கொண்டு போவீங்க. சங்கத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம். சங்கத்தில் கொடுத்து சங்கம் எங்களுக்கு திருப்பி தரும். நிறத்து போட்டு தருவீங்க. தொழிலாளிட்டே நேரடியாக வாங்கல.
ஓகே இல்ல நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வேண்டி கொண்டு அப்படியே இல்லை அப்படியே கொண்டு சங்கத்தில் போட்டு இல்லை நான் வியாபாரியாக்கள் இங்கே உங்கள்கிட்ட வாங்கினோம்ல இப்ப நீங்க வியாபாரத்தை எடுக்கிறீங்களானே தொழிலாளிகிட்ட தொழிலாளிகிட்ட எடுக்கிறீங்களானே எடுத்து கொண்டு போய் அங்கே சங்கத்திட்ட கொடுக்கும் கொடுக்குறீங்க கொடுத்த அப்புறம் சங்கம் எங்களுக்கு தரும் நிறுத்து போட்டு தரீங்க அப்படி எடுத்து போட்டு மொத்தமாக எடுத்து போட்டு இப்போ எத்தனை கிலோன்னு பார்த்துட்டு அதில் எங்களுக்கு தருவாங்க. நீங்க இப்போ எவ்வளோ நம்ம இங்கே தொழில் செய்றீங்க? நாங்கள் குறைஞ்ச அதாவது வியாபாரம் எடுத்து மீன் வியாபாரம் செய்கிறீங்க. யுத்தத்துக்கு பிறகு வந்து தொடர்ந்து வியாபாரம் செய்வாங்க. அது கன்னடத்தில் பார்த்துக்க கூறுவாங்க. இங்கே கூறாத காரணம் இங்கே கூறுவையில் அது கடற்கரை தான். இது கிலோ சங்கம் வியாபார சங்கம் அந்த காலத்துல இருந்து தொழிலாளி உருவான காலத்துலேருந்து வியாபார சங்கம் இருக்கா. அப்படியே வியாபார சங்கத்துக்கே கொடுக்குறோம். இப்போ நான் வந்து பார்த்ததில் ஐயா அப்படி அந்த போர்டோல் வந்தோன்னே அதுலேயே வந்து வியாபாரி மாதிரி முந்தி அடித்து வாங்கினேன். இப்போ சில வியாபாரி மாதிரி அந்த கிடைக்காம இருக்குன்னு ஒரு காலம் கிடைக்காம இருக்காது. எல்லாருக்கும் எல்லா வியாபாரிக்கும் கிடைக்கும். மீன் எவ்வளோ படுதோ அவ்வளோ தூரத்துக்கு மீன் அங்கே கிடைக்கும். அதிகமாக தான் கூலருக்கு ஏற்றப்படும். அதிகம் இல்லை கூலருக்கும் கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு மீன் குறைவுனா ஒரு மட்டப்படுத்தி தருவாங்க. 8 கிலோ தருவாங்க, 7 கிலோ தருவாங்க, 10 கிலோ தருவாங்க. அப்போ முழு மீன் சங்கத்தில் இப்போ குமிக்கப்படும். சங்கத்தில் தான் கொடுக்குறோம். இப்படினால மீனை நாங்கள் கொள்வன சொல்லி எங்களோட வியாபார அமைப்புன்றது 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இயங்கி வருது. இவங்கள்ட்ட பிடிக்கிற மீனை வந்து கொள்வனம் நாங்கள் செய்து, அதாவது இவங்க பிடிக்கிற மீனை கொண்டு அவங்க சங்கத்தில் கொடுப்பாங்க. சங்கத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மீனை கொள்வனம் செய்து நாங்கள் உள்ளூர் மக்களுக்கு இந்த வியாபாரத்தை சைக்கிளில் பைக்கில் போய் வியாபாரம் செய்து வருகிறோம். எத்தனை வியாபாரிகள் இருக்கு எங்களோட அமைப்பில் வந்து 25 வியாபாரிகள். எல்லாரும் இரண்டமடு ஆண்டியா பிரதேசத்தில் இருக்கிறோம். இல்லை அதை விட முல்லைத்தீவு மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க, கிள்ளஞ்சி மாவட்டத்திலையும் இருக்காங்க, இந்த கிராமத்திலையும் இருக்காங்க வியாபாரிகள். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு வியாபாரி என்ற பக்கத்தில் விட்டுருக்கோம். அப்படி எங்களுக்கு இந்த நீங்களாம் அந்த வியாபாரிக்க போட்டியில் வரக்கூடாதுக்காண்டி இந்த பிரதேசத்துக்கு இந்த வியாபாரி போகிற இடத்துக்கு போயிடலாம். இப்போ வேறு குளத்து மீன்கள் என்றால் அது ஓடி விற்பாங்க. கடல் மீன் வந்து ஒரு கிராமங்களில் இருக்காங்க 4-5 வியாபாரிகள். அதே மாதிரிலாம் இல்லை. ஒரு ஆள் போகிற லைனுக்குலாம் இன்னும் ஒரு வியாபாரி இந்த வயிற்றுல அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறீங்க. கட்டாயம். மொத்தம் எத்தனை மீன்பிடி தொழிலாளர்கள்? தொழிலாளின்ற வீதம் சரியாக நான் சொல்ல மாட்டேன் என்றால் அது அவங்களோட அமைப்பு தானே. இது எங்கள்கிட்ட மீன் வியாபார அமைப்பு, அது மீன்பிடி அமைப்பு. இதில் வந்து விலை கூட்டி விற்கலான்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து ஒரு கொண்டோல் விலை தற்போது இருக்குது. அப்படி கூட்டி விற்றால் என்ன உங்களால்? எங்களோட பக்கத்தால் நாங்கள் அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுப்போம். அதுக்கு இப்போ 800 ரூபா தான் கிலோ விற்கணும்னு சொன்னால் 800 ரூபா தான் விற்கணும். இதே 800 ரூபா இங்கே இரண்டாவது சந்தையில் கிலோ 800 ரூபா தான் போது. நான் இங்கே இருந்து மாங்கலம் கொண்டு வைக்கிறேன், அங்கே 800 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். எவ்வளோ தூரம் ஓடினாலும் அதே விலை தான். விலையில் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. அப்படி இவங்களில் விலை இப்போ இருக்கிற இப்போ தற்போது வந்து 500 கிலோ 500 ரூபா அப்படியே எங்களுக்கு தராங்க. நாங்கள் 800 ரூபாய்க்கு விற்கிற மாதிரியால் கொண்டு போய். இப்போ கட்லா ரோலாம் 250 ரூபாய்க்கு இவங்க தரக்குள்ள நாங்கள் 500 ரூபாய்க்குள்ள 600 ரூபாய்க்குள்ளே விற்போம். அப்போ எவ்வளோ தூரம் எவ்வளோ செலவு பெட்ரோல் செலவு வேண்டாலும் அது அவரை பொறுத்த வியாபாரிகள்கிட்ட பிரச்சனை அது. ஆனால் 800 ரூபா தான் கொண்டோல்ல தான். நீங்கள் கஷ்டமான நேரத்துலேயும் அந்த வியாபாரம் செய்திருப்பீங்க. யுத்த காலத்தில் செய்தி யுத்த காலத்துக்கு முதல் வேறு தொழிலாக இருந்தேன். நான் யுத்தத்துக்கு பிறகு வந்தேன் இந்த அமைப்பில் இணைஞ்சேன். அதுக்கு வீடு குடியேற்றத்துக்கு பிறகு. சரி, ஓகே, நன்றி. அந்த போட் கிட்ட வந்துட்டு ஆனால் வந்து அந்த போட்டை வந்து இடம் மறைச்சு என்ன சொல்கிறோம் சுற்றி விளைக்கணும் எல்லாரும் சேர்ந்து. அந்த மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். ஏதோ கட்லா மீன் இருக்கா அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா அந்த போட்டை பார்ப்போம். போட்டை ஏற்றுறதுக்கு முதல் ஆக்கள் வந்துட்டுனா கட்லா மீன் அதில் இருக்கான். வரலையா? ஸோ இதான் வந்து கட்லா மீன். அப்படியே நீங்கள் வந்து ஒரு பேக்கில் போட்டினேன். இந்த போட்டில் வந்து 2 பேர் போயிருக்கணும். ஸோ அதர் பிடிச்சது வந்து அங்கால இருக்குது. இந்த ஐயா பிடிச்சது வந்து இங்கே வாங்கி கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே குளம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அப்படியே இது நான் நினைக்கிறேன் கசிஞ்சு அப்படியே மேலே தண்ணி வருது போல். ஸோ அதில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓடி போகிற மீன் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த கட்லா மீன்ன்றது வந்து இங்கே ஃபேமஸ் போல் எனக்கு தெரிஞ்ச. கட்லா மீன் தான் ஓடி போய் எடுக்கணும். உரங்காய்களை போட்டே கொண்டு வந்திருக்கார். அப்படியே வந்து மாற்றினோம். ஸோ போட்டில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு ரால் ஒன்று இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரால் உண்டு வந்து
இறால் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இறால் ஒன்று வந்து ஒரு கிலோ வந்து 1500 1700 போகுமா. அண்ணா வணக்கம் அண்ணா. நீங்கள் வந்து இந்த குளத்தில் வந்து எவ்வளோ காலம் தொழில் செய்கிறீங்க? நான் வந்து 6 வருஷமாக தொழில் செய்கிறேன். 6 வருஷமா. இப்போ காலமே எத்தனை மணிக்கு போகணும் பிடிக்கிறது கண்டா? விடிய நான் 4 மணிக்கு போவோம். 4 மணிக்கு. இப்போ இங்கே மொத்தமாக வந்து எத்தனை பேர் தொழில் செய்யணும்? மீனவர்கள் மட்டும் தொழில் செய்கிறாங்க. ஒரு 115 பேர் தொழில் செய்கிறாங்க. 115 பேர். இப்போ ஒரே போகக்கூடிய ஆக்கலண்டா டெய்லி போகக்கூடிய இருக்காண்டா ஒரு 70 பேர் 75 பேர் போவாங்க. ஒரு போட்டில் நீங்கள் விலை கொண்டு போயிருப்பீங்களாண்ணே? ஆமாம். அந்த விலை இப்போ கடலுக்கே குளத்துக்கே விட்டுட்டு வந்துட்டீங்களா? இல்லைன்னா கடையில் பிடிச்சி அங்கே வச்சுட்டு தான் திருப்பி போய் வீட்டை கொண்டு சிக்குகள் இருக்குன்னு தானே, அதில் வீட்டை கொண்டுட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ பெறுமதி அந்த விலைக்கு? வலை 10 துண்டு வலை கட்டுறா ஒரு 70,000 காசு. உழைக்கலாமா? பெரும்பாலும் அந்த விலைக்கு சேதமண்டா என்ன சொல்லுவீங்க? சேதம்னு சொன்னால் மீன் பட்டு கொண்டு வலை கிளியும், இல்லைன்னு சொன்னால் முதல்ல அடிக்கும். கட்டையல் பட்டு கிழிக்கிறது தானே. அப்போ அந்த கட்டையல் பட்டும் தானாக கிளியும், காற்றுகள் அடிக்கிறது. ஒரு விலை வந்து எவ்வளோ மாதம் கூடுனது பாவிக்க? கூடுதலாண்டா 3 மாதம் பாவிக்கலாம். அதுக்கு பிறகு பாவிக்கலாம். போட்டு என்ன பெறுமதி? போட் வந்து இப்போ 1,20,000 அப்படியே போகும். எடுக்கிறேன்டா அங்கே இருந்து எடுக்கல. அது இதெல்லாம் எங்களுக்கு நிறுவனத்தில் ஜலகண்டம் சங்கத்தால் சும்மா இருந்ததோ காசு? சங்க பதிவு இல்லை அவங்கள நன்றி அண்ணா, நன்றி. ஏன்னா வந்து இன்னொரு அண்ணாவும் பாரார், அவர் தனியை தான் பாரார். ஆனால் இங்கே போட் வந்து சில பேர் வந்து 2 பேராக சேர்ந்தும் போய் பிடிக்கிறவையா. என்ன மீனை வந்து இந்த குஞ்சா இதுக்கு மீன் குஞ்சுகளாக வாங்கி இதுக்குள்ளே விடுகினமோ அதுதான் வந்து அப்படியே வருது. ஸோ வந்து இந்த ஆக வந்து சின்ன மீன்களை பிடிச்சா வந்து இவைக்கு வந்து நல்லா இருக்கான்றதால ஒரு விலையின் அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அளவாக தான் இருக்குது. வியாபாரியெல்லாம் முந்தி அடிச்சு கொண்டு போயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்லா மீன் நினைக்கிறேன், 2 பெரிய மீன். உடனே வந்து அதை தான் எடுத்துக்கொண்டு போயிடும். இந்த கட்லா மீன் தானே? கட்லா மீன் அதுக்கு இங்கே டிமாண்டோ? அண்ணா அதுக்கு நல்ல கேள்வி இருக்கும் கட்லா மீனுக்கு. கட்லா மீனுக்கு இருக்குது தம்பி. அது இப்போ இன்றைக்கு விலை 3 நாளாக கூட்டிட்டாங்க. கடைக்கு போகிறோம்னா கொஞ்சம் கஷ்டம். வெட்டு கூலியோ 200 ரூபாய்க்கு முந்தைய தந்தால் எடுத்து வெட்டி எல்லாம் போக ஒரு 400 ரூபா போடுவோம். 150 ரூபா அப்படி வரும். ஆனால் இப்போ 250 ரூபாய்க்கிட்டு இன்றைக்கு கடைக்காரனோட நீ இப்போ கதைச்சி தான் செய்யும். சரி, வேறு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய மீன்கள் வந்து பிடிபட்டுருக்கு. எடுத்துட்டீங்களா? இந்த பெரிய மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உயிரோட வந்து துடிக்க போட்டு வந்துருக்கணும். சரிதானே? எந்த மீன்கள் வந்து எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவள் செத்துட்டாமன்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே வந்து கொஞ்சம் வந்து உயிர் போடு இருக்கிற மீனை தான் வந்து அங்கே என்னென்னா சங்கவே கொடுக்கலாமா. பிடிச்சி வந்து கொஞ்சம் உயிரோடு தான் கொண்டு வரணும் தண்ணிகளோட. இறந்தது அந்த மீனவர்களுக்கு தெரியும் அந்த மீன் வந்து சங்கத்தில் கொடுத்து சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு அந்த மீனோட மட்டும்தான் வந்து இதை எடுத்துக்கொண்டே கொடுத்து அங்கே விற்கணும். இந்த இறந்த நிலையில் வாரதுல வந்து பெரும்பாலும் வந்து அந்த தன்மையை பார்த்து வந்து வியாபாரிகள்கிட்ட கையளிக்கிறேல. ஸோ வந்து இந்த இறந்த மீன்கள் வந்து அந்த உயிரை இல்லாத அந்த இறந்த மீன்கள் வந்து பெரிய மீனை இருந்துச்சுன்னா அதை வந்து கருவாட்டுக்கு எடுப்பினோமா. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாம் கருவாட்டுக்கு தான் வந்து எடுக்க போய் நம்மகிட்ட மாதிரி சொல்லிச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு போட்டும் வந்து கொண்டிருக்கு. இந்த போட்லேயும் வந்து என்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு இப்படியே நாங்கள் வந்து இந்த வியாபாரிகள் நிறுத்து எடுத்துக்கொண்டு போகிற அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஃப்ரெஷ் மீன் தானே, அப்படியே வந்து துடிக்க வந்து போடினேன். நேற்று கட்டிக்க போகணும்னா அவசரப்படுது. ஒரு கூட நேற்று யாரும் விட்டீங்கன்னா கட்டிக்க போகணும். சரியா? நாளை மீனாளி போட்டு விட்டு எல்லாரும்
சாப்பிட்டுட்டேன். சரி வேற ஆர்டர் தானா? ஆர்டர் மட்டும் வச்சுக்கினா. வணக்கம் அண்ணா. தொழிலாளி தான் போகிறது. நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இப்படி வேலை தெரிஞ்சு கொண்டு வரீங்க? நாங்கள் இந்த தொழில் எப்போ நடக்குதோ அந்த தொடக்கம் நீங்கள் பிடிக்க போகிற இல்லை மீன்? இல்லை நான் எனக்கு வர்த்த சுவையின காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக செய்வீங்களா? நானும் தொழிலாளி தான். நானும் ஒரு 8-9 வருஷமாக போகிறது. போகுது. கால் 2-3 வருஷம் இல்லை. நாங்கள் இந்த தென்படி இதில் இருந்து நாங்கள் கனகாலமாக இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு வந்தால் ஓகே இருக்குமா? இல்லை நாங்கள் எப்படியும் இந்த 6:30க்குலாம் நாங்கள் இங்கே வந்துடுவோம். எந்த போட் வருதோ மீன். இப்போ உங்களை வந்து ஒரு மீனவர்கள்லாம் கூப்பிடணும் இப்போ வந்து செஞ்சு தான். ஆக்கள் இருக்கு. சொந்தக்காரர் இருக்காங்க. இந்த இவரோட ஒவ்வொருத்தர் இருக்கும். இப்படி நிறைய பேர் இருக்கிறோமா இப்படி வேலை? இல்லை நாங்கள் ஒரு கூடுதலாக நாங்கள் 2 பேர் தான் இப்படி விளையாது. மற்றவர்கள் அந்த குடும்ப சம்பளம் தெரியும் இது தெரிஞ்சு கொடுத்தா மீன் அதை நீங்கள் வித்து போய் காசு எடுக்கிறது. உங்களோட குடும்பத்தை கூட கிடச்சின்னு 2 கிலோ மீன் தருவாங்க. தருவாங்க பிரச்சனை. மீனாக தான் தர. இப்போ அதை நாங்கள் வித்து எடுக்க எங்களுக்கு சில 3 கிலோ மீன்கள் வந்தால் 1500 ரூபா காசு வரும். அப்போ உங்களோட குடும்ப தேவைகளுக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு தேவைகளுக்கு அதுதான் இப்போ அதுக்கும் கொடுக்கலாம். விற்கிறேன்டா விற்பீங்க? இல்லை எங்களுக்கு வீட்டுகளுக்கு நாங்கள் எந்த நாளும் கொண்டு போக மாட்டோம் தானே. எல்லாம் கொண்டு போவோம் கடைக்கு. இப்போ கூடுதலாக 2 கிலோன்னா 200 அப்படி வந்தால் 800 கிராம் அவங்க எடுக்க மாட்டாங்க. கிராம கொண்டு போய் அதில் இருக்கிற 2 மீன் சரி வரும். அளவான மீன் காணும்படி. சரி ஐயா, நன்றி கதைச்சதுக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கக்கிளியாண்ட மீன் அதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து வாங்கல. ஸோ நாங்கள் இனி வந்து அந்த கரை பகுதிக்கு போய் வந்து அங்கே நிறுத்து எடுத்து கொண்டு போகிறது மாதிரி அந்த கூலர்லாம் வந்து நிற்கிது. இப்போ அந்த பகுதியில் வந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து காலையை வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்து கொண்டுருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீனவர் வந்து நிறுத்து கொடுக்குற இடத்துக்கிட்ட போய் கொண்டுருக்குறோம். நாங்கள் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் அந்த பதிவுகளை வந்து மேற்கொண்டு வந்துருக்கணும். அதாவது யார் வியாபாரி வாங்குறார், எவ்வளோ கிலோ வாங்குறார், மற்றது வந்து அந்த பில்லு வளம் வந்து போட்டு குடிக்கணும். ஸோ இங்கால வந்து அப்படியே அளந்து நிறுத்து கொடுத்து கொண்டிருக்கணும். ஸோ இங்கால வந்து ஏற்றுமதிக்கான கூலருக்கான வசதியெல்லாம் செஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கொள்வனவு செஞ்சாலும் கூலருக்கு அதில் வந்து ஒரு பகுதியை ஒதுக்கி மற்றது எல்லாம் சவனாத்தான் வந்து பிரித்து குடிக்கணும். கிலோ மற்றது வந்து அதுக்கான பெருமதி இது ரெண்டுமே வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூடுதலில் வந்து ஏற்ற வலிக்குதுன்னா ஸோ ஐஸு வலி இருந்துச்சு. ஐஸு வலி எடுத்து வந்து கூலர்கார்ட்ட ஐஸை வாங்கி அதில் வந்து ஏற்றி கொண்டு போயினோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொதுமக்களும் வந்து சில பேர் வந்து வாங்கி கொண்டு இருக்கணும். அவைக்கும் வந்து இந்த வியாபாரியில் எடுத்த பிறகு மிஞ்சி கிடக்கிறத வந்து பொதுமக்களுக்கு வந்து பிரித்து குடிக்கணும். ஆனால் நினைக்கிறேன் விலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமெண்டு. பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 மாடு கரையால் வந்து நாங்கள் திரும்பி கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலை ஒன்று வந்து இறந்து கிடக்கு. நான் வந்து உண்மையான முதலையாண்டு சரியாக பயந்துட்டேன். அது பிறகு அந்த காகங்கள் நிற்க பார்த்து ஒரு இறந்த நிலையில் ஒரு முதலை ஒன்று கிடக்கு. காணொலியை வந்து முழுமையாக பார்த்துட்டீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து இரண்டமடு குளத்தில் இருக்க இந்த நன்னீர் மீன்பிடி தொடர்பாக தான் வந்து இந்த காணொலி அமைஞ்சிருக்கு. நிறைய தகவல்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. அடுத்தடுத்த காணொலியில் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்.
இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.